ஹலோ கைஸ், வெல்கம் டு எஃப்எஃப்கேஎம் கடி பாஸ் கேமிங். இன்னைக்கு நம்ம டெரரியாவோட பார்ட் 2 தான் விளையாட போகிறோம். நம்ம கூட விளையாட வந்திருக்கிறது ISHRYT என்னும் ஒரு யூடியூபர். அவர் சேனல் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அவர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பார்ட் 1 எங்கேன்னு கேட்பீங்க. ஆக்சுவலி நான் பார்ட் 1 ரெக்கார்ட் பண்ணிட்டேன், ஆனால் அது வரல. அதனால நான் பார்ட் 1 என்ன நடந்துச்சுன்னு நான் அப்படியே சொல்லிடுறேன். சொல்கிறதுக்கு முன்னாடி கேம்குள்ளே போகலாமா? சரி வாங்க, அந்த பார்ட் 1 என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். இன்சைன் ப்ரோ, அதான் நம்ம கூட விளையாடுற யூடியூபர், அவர் வந்தார் ஸ்டார்டிங்கில். என்னன்னு பார்த்தா கேட்டஸ் வெப்பன்னு, அதான் கத்தி, அப்புறம் அந்த ஆர்மரில் தந்தார். அப்பா, ஆர்மர்லாம் கழிச்சிருச்சு, அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன். சரி வாங்க இப்போ செகண்ட் பார்ட்டுக்குள்ளே போவோம். செகண்ட் பார்ட்டுக்குள்ளே நீங்கள் வர சொன்னார். என்னன்னு பார்த்தா எனக்கு இதெல்லாம் தந்தாங்க, அதான் ஆர்மர், அயன் ஆர்மர். இப்போ நம்ம கொஞ்சம் அப்கிரேட் ஆகிட்டோம். எப்படி இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. நம்மளுக்கு ஒரு புது ஸ்வாடெல்லாம் தந்தார். என்ன ஒரு நல்ல மனுஷன், நம்மளுக்காக ஆர்மரு ஸ்வாடெல்லாம் தராரு. அதுக்கப்புறம் அந்த சைடில் போயிட்டு நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு மயானம், அதான் சண்டை போடுறதுக்காக ஒரு இடத்த உருவாக்க போகிறோம். இவர் போகலாம் பார்த்தா குரலி வித்தெல்லாம் காமிச்சிட்ருக்காரு. என்னன்னு கேட்டால் என்னன்னு சொல்ல மாட்டேறாரு. சரி அந்த சைடில் போவோம். என்ன மறுபடியும் கீழே விழுந்துட்டாரு. என்ன குரலி வித்தெல்லாம் நல்லா காமிக்கிறாரு. சரி வாங்க அந்த சைடு போவோம். இவன் யாரா, இவன் கிராஃப்ட்டுன்னு இது ஏதோ காமிக்குது. இந்த சைடில் வருவோம். இந்த இடத்துல தான் நம்ம மயானத்தை, அதான் யுத்த களத்தை உருவாக்க போகிறோம். அவரும் வெட்டுறாரு, என்னன்னு தெரியாமல் நானும் வெட்டிகிட்டு இருந்தேன். மக்களே, எனக்கு இந்த கேமை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவர் தான் எனக்கு சொல்லித்தராது. நான் ஆடுறேன், அவ்வளோதான். எனக்கு அவ்வளோவால ஒன்றுமே தெரியாது. அப்போ கட்டுற சரி அந்த சைடில் போய் ஏதாவது உட்டு கலெக்ட் பண்ணுறாங்களுக்குள்ளே இவர் என்ன கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கேம்லேயே கஷ்டமே இந்த கண்ட்ரோல் தான். இந்த கண்ட்ரோல் சுத்தமாக வராது. ஏதோ இந்த பிசினா கூட ஈஸியாக இது கண்ட்ரோல்ஸ் வந்துடும். இந்த மொபைலில் சுத்தமாக வராது. ரொம்பவே கஷ்டம் கண்ட்ரோல்ஸ் மொபைலில். ஆனால் பழகிட்டா ஈஸியாயிரும். அப்போலே கட்டினாரு, மறுபடியும் உடச்சிட்டு மறுபடியும் கட்டுறாரு. எதுக்கு? சரி நம்ம இதை வச்சுப்போம், அந்த ஃபயர் கேம்ப் ஃபயர். அது வச்சா ஹெல்த் ஸ்பீடாக ஏறும்னு சொன்னாங்க. ஆனால் எப்படி கிராஃப்ட் பண்ண எனக்கே தரல. எப்படியோ கிராஃப்ட் பண்ணிட்டேன். இருக்குது இங்கே கீழே தான் வைக்கணும் போல் அந்த இது கேம்ப் ஃபயரை. எங்கே வைக்கலாம்? வேறு ப்ளேஸும் பண்ண மாட்டேன். பண்ணிட்டேன். எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது ஒரு இதை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. மேலே வைக்கலாமான்னு கேட்டேன், இங்கே வைக்க வேணான்னாரு. அதான் நெக்ஸ்ட்டில் வச்சுக்கலான்னு விட்டுட்டேன். நெக்ஸ்ட் இது கட்டிகிட்ருக்காரு. ஆமாம், நெக்ஸ்ட்டு மேலே போயிட்டு வச்சா போதும். ஐயோ தெரியாமல் வில்லுன்ட்டேன். என்ன இங்கே கூட்டமாக நின்றுருக்கானுங்க, என்ன பண்ணுறானுங்க? நம்மளுக்கு எதுக்கு? மேலே போவோம். இந்த இடத்துல கொஞ்சம் அவருக்கு ஹெல்ப் பண்ணி விடுவோம். இங்கே பிளாக் கட்டி. அப்பா எப்படியோ குதிச்சிட்டேன் மேலே. எனக்கு சார்ஜ் வேறு கம்மியாக இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னு தெரில. சரி அப்போ இந்த இடத்துல ஒரு கேம்ப் ஃபயர் வச்சுருவோம். என்ன சொல்கிறீங்க? அவரை தான் அங்கே வச்சு வெட்டிகிட்ருக்காரு. சரி இந்த இடத்துல நான் கேம்ப் ஃபயர் வைக்கலான்ட்ருக்கேன். ஐயோ சார்ஜ் வேறு கம்மியாக இருக்குது எனக்கு. அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஐயோ இன்னொரு லேயர், இன்னும் எவ்வளோ லேயர் தான் போட போகிறாருன்னு தெரில. அவர் போட்டுகிட்டே இருக்காரு. சரி இங்கே கேம்ப் ஃபயரை வைப்போம். ஓய் கரெக்டாக ப்ளேஸ் ஆயிரு. ப்ளேஸ் ஆக மாட்டேங்குது. கஷ்டப்பட்டு ப்ளேஸ் பண்ணிட்டேங்கப்பா. அவ்வளோதான் கைஸ், நம்மளோட ஃபைட்டிங் ப்ளேஸை நம்ம முடிச்சிட்டோம்.
ஓகே மக்களே, உங்களை நான் அடுத்த பாட்டில் வந்து பார்க்குறேன். பை பாய்.